அதெல்லாம் அந்த வெளிநாடுகள்ல எல்லாம் கருத்து கணிப்பு போட்டால் அப்படியே நடக்குங்க. இங்கே கருத்து கணிப்பே இது பண்ணாங்க. அதுக்கு நாங்கள்லாமே ஒரு காரணமாக இருந்தோம். நான் ஒரு டிவியில் இருந்தபோது திமுக தான் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு அதிமுக வரவே வராதுங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு போட்டாங்க. அப்போ நான் இருந்த அந்த டிவியினுடைய ஓனர் வந்து அதிமுகவை சேர்ந்தவர். அவர் வந்து என்கிட்ட சொன்னார், என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. நாம் ஒரு கருத்து கணிப்பு போடலாம் அப்படின்னு நாங்கள் போட்டோம். அதிமுக தான் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தொகுதி வாரியாக ஆண் வாக்காளர்களோ பெண் வாக்காளர்களோ கேட்டதில் வந்து இவ்வளோ பேர் வந்து திமுகவுக்கு இவ்வளோ பேர் இதுன்னு சொல்லி அப்படி எப்படி அது கருத்து கணிப்பு வரும் அப்படிலாம் போட்டு நாங்கள் ஒன்று போட்டோம். இப்படியெல்லாம் பண்ணி கருத்து கணிப்புகளை வந்து ஒரு போலியாக்கி விட்டோம். அப்புறம் மோடி வந்ததுக்கப்புறம் கருத்து கணிப்பை வந்து இஷ்டத்துக்கு போட்டு மேனிப்புலேட் பண்ணி கருத்து கணிப்புக்கும் மக்களுக்கு தேர்தல் முடிவுகளுக்கு சம்மந்தம்லாம் பண்ணார். கருத்து கணிப்பில் என்ன தெரியுதுன்னா மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரியுது. வாக்கு எந்திரம் தான் முடிவு பண்ணுது. கடைசியில் வாக்கு எந்திரம் யாருக்கு போடுதோ அதுதான் முடிவு.